சொன்னா பொடிக்கல போக வேண்டியது. இப்ப நான் போறேன் சார், என்னைய பத்தி ஒரு உண்மையை பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அப்ப நான் எந்திரிச்சு போத்தே ஒண்ணு அப்படிங்கும்போது அதனால ஒண்ணு இல்லை. எங்கனே உண்மையை சொன்னாரு, அதை பொறுத்துக்க முடியாது. எந்திரிச்சு போனா அதை எங்கனே ஒண்ணு பொறுப்பெடுத்துக்க முடியாது சார். வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தைரியமா நடக்கிறாங்க வெளியில பெண்கள். சார் இருக்காங்க, நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சின்ன குழந்தைகளை கூட தைரியமா வெளியே அனுப்புறாங்க. அது மாதிரி பெரியவங்களும் வயசானவங்க இல்ல பப்ளிக்ல நல்லா அழகா போயிட்டு வர்றாங்க. நைட்டு டைம் கூட வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ உதயநிதி இருக்கா அப்படின்னா உதயநிதிக்கு எப்படி இதை வழி நடத்தணும், எப்படி இது பண்ணணும். முன்னாள் உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கையில அதை வழி நடத்த தெரியும். ஆனா அதை டாடாஜி வச்சிருக்கிறனால பணக்காரங்க சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ நாங்க விஜய் தவறா சொல்ல கிடையாது, எங்களுக்கெல்லாம் வரல, இன்னுமே வரல, இனிமே வரும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் வந்தாலும் நல்லது செய்வாரு, எங்களுக்கு செய்ய நல்லது செய்வாரு. அவங்க அனாசியா இருந்தா தானுங்களை கொள்ளையடிக்க முடியும். இப்ப ரேஷன் கடையில எடுத்துக்காங்க, ஒரு சாதாரண அத்தியாவசிய பொருட்களை பாக்கெட் மூலியமா போட்டு தர போறேங்கிறாங்க. இதே லூஸ்ல வந்துச்சுன்னு வச்சுக்காங்களே, அதை ஒருத்தர் போட்டோம் போடலன்னு சொல்லி வச்சு அதை 10 கொஞ்சம் வித்து சேலரி பண்ணிடுவாங்க. அது என்னத்தை விமர்சனம் வைக்கிறாங்கன்னா யாருக்கும் இன்னும் தெரியல. அவங்க டைம் கேட்டிருக்காங்க, இதுக்குள்ள நான் பண்றேன் அப்படின்ட்டு. அதுங்களும் பொறுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறவங்க முன்ன ஆட்சியில இருந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கலாம். ஆட்சியை பத்தி தெரியாம உட்காந்துட்டாருன்றாங்க. தெரியல, அது தெரிஞ்சுக்கவங்களாட்டி ஏன் அவங்க கேள்வி கேட்கறாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் அது நடக்கும், கண்டிப்பா பயந்தா இவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க எப்படி இவங்க சொல்றது அவங்களுக்கே தெரியும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது தெரியும். அதனால அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. எங்கன்னே ஆட்சிக்கு வந்திருக்கிறது நிறைய பேருக்கு போறாமையா இருக்கு. அவர் இப்பதானே இறங்கி இருக்காரு. அவர் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த 1.5 மாசத்துல மக்களுக்கா தெரியும் எவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி. அது அவங்களால பொறுத்துக்க முடியல. இதனால ஒண்ணுதான் சார், எங்க ஆட்சி என்னைக்குமே நடக்கும். அவர் மீண்டும் இறங்குவாருன்னு நினைக்கிறாங்க. முதல்ல எடுத்தது வெற்றி கிடைக்காது. ஆனா எங்க அண்ணனுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வெற்றியை தோல்வியா நினைக்கிறாங்க. ஆனா எங்க அண்ணன் என்னைக்குமே அந்த சிம்மாசனத்தை விட்டு இறக்க முடியாது, யாரையால அசைக்க முடியாது சார். அவர் நேர்மையான ஆட்சி இது பண்றாரு, நியாயமா இது பண்றாரு. சட்ட ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல 60 ஆண்டு காலமா நடந்ததை இப்ப அதை திருத்தனால அது சில எதிர்கட்சிக்காரர்களுக்கு சில உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேது. அவர் வந்தனால யாருக்குமே பிரச்சனை எல்லாம் இல்ல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நாங்களாம்ப்பா அவங்க இருக்கிற கட்சி திமுக கட்சியில இருக்கும்போது 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்களாம் வறுமைக்குடி கீழே இருக்கிறவங்கதே. அந்த ஏஐ கார்டு எங்களுக்கெல்லாம் வரல. டாடா ஏசி வச்சிருக்கா நாங்க பணக்காரங்களா இல்ல, அதை நாங்க வாங்கி அது கடந்தையும் கட்டிக்கிட்டு இருக்கணும் ஒழிஞ்சு அதுல இருந்து வருமான குழு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதை கட்டுறோம் அவ்வளவுதே. ஆனா அந்த டாடா ஏசி வச்சிருக்கிறனால பணக்காரங்க சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப நாங்க விஜய் தவறா சொல்ல கிடையாது, எங்களுக்கெல்லாம் வரல, இன்னுமே வரல, இனிமே வரும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லங்க சார், ஒண்ணு இல்ல, மறு ரெடி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்களா சார், வைக்கட்டும். அண்ணன் இறக்குறாங்களா அவங்க இறங்குறாங்களான்னு பாத்துக்கலாம். அந்த இது இப்ப அரவர 1-2 விட்டு போனது கூட அவரு கெத்தா வர்றாருல இல்லன்னு மட்டும் பாக்கலாம். அவங்க சார் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆதரவா கொடுக்காம படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இந்த அனாசிய செலவுகள்ல அண்ணன் அபிருச்சி பண்ணல. அவங்க அனாசியா இருந்தா தானுங்களை கொள்ளையடிக்க முடியும். மாற்றம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை விட விஜய் வந்திருக்கப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சும்மாங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. எல்லாருமே இவங்க நடிகர்ன்ற பக்கம் எல்லாரும் வரத்தான் செய்வாங்க. எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. இத பத்தி பேசுறவங்க யோக்கியமானு நினைச்சு பார்க்கணும். அவங்களே சரியில்லை, இவரை பத்தி இப்படி பேசலாம். இவர் பப்ளிக்ல எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய நடிகர் இவரு. எல்லா பேரும் வரத்தான் செய்வாங்க. சாதாரண மனுஷனுக்கு 100 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய நடிகருக்கு சாதாரண எல்லாருமே இருக்கத்தான் செய்வாங்க. அது தப்பா பேசுறது தப்பு. இவர் நேர்மையான அரசியல் பண்ணாருன்னா அடுத்து 2031 இவர் பழையபடி முதலமைச்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இளைஞர்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. 2வது லஞ்ச இதெல்லாம் ஒழிச்சிருக்காரு. பெண்கள் மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நல்ல சிறப்பு காவலர் போட்டிருக்காரு. அதெல்லாம் நல்லா வரவேற்க. இப்ப ரேஷன் கடையில எடுத்துக்காங்க, ஒரு சாதாரண அத்தியாவசிய பொருட்களை பாக்கெட் மூலியமா போட்டு தர போறேங்கிறாங்க. இதே லூஸ்ல வந்துச்சுன்னு வச்சுக்காங்களே, அதை ஒருத்தர் போட்டோம் போடலன்னு சொல்லி வச்சு அதை 10 கொஞ்சம் வித்து சேலரி பண்ணிடுவாங்க. இப்ப பாக்கெட்டா வரும்போது அவங்களால வித்து சேலரி பண்ண முடியாது. அவங்க என்ன எடை போடுறாங்களோ அந்த வெயிட் தான். அப்படிங்கும்போது அப்ப அவங்களால முடியாதுல்ல. அன்னை ஆட்சியில நியாயமான ஆட்சி, நியாயமான விலையில நடக்குது. எல்லாமே எங்க அன்னை ஆட்சி நியாயமா தான் நடக்கும். நம்புறோம். யாரு என்ன செஞ்சாலும் எங்க அண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது சார். வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தைரியமா நடக்கிறாங்க வெளியில பெண்கள். சார் இருக்காங்க, நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சின்ன குழந்தைகளை கூட தைரியமா வெளியே அனுப்புறாங்க. அது மாதிரி பெரியவங்களும் வயசானவங்க இல்ல பப்ளிக்ல நல்லா அழகா போயிட்டு வர்றாங்க. நைட்டு டைம் கூட வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இன்னும் அடுத்து கேள்வின்ற கேள்வியே வராது, அடுத்தவங்க கிட்ட கேள்வியே வராது. அந்த அளவுக்கு பண்ணுவார், நல்லா பண்ணுவார். அது என்ன சார், உண்மையை சொன்னா பொடிக்கல போக வேண்டியது. இப்ப நான் போறேன் சார், என்னைய பத்தி ஒரு உண்மையை பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அப்ப நான் எந்திரிச்சு போத்தே
ஒண்ணு அப்படிங்கும்போது அதனால ஒண்ணு இல்ல. எங்கனே உண்மையை சொன்னாரு, அதை பொறுத்துக்க முடியாது. எந்திரிச்சு போனா அதை எங்கனே ஒண்ணு பொறுப்பு எடுத்துக்க முடியாது. நாங்க இருக்கிற எங்க அண்ணனுக்கு அவர் ஏன் வருத்தப்படணும்? கண்டிப்பா 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல. ஏன்னா ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா வந்து எத்தனை வருஷம் ஆண்டாங்களோ, நம்ம வந்து இப்ப கிட்டடிச்சல வந்தவங்க அவங்களெல்லாம் மிஞ்சி ஆட்சி நடத்துற அளவுக்கு எங்க அண்ணனுக்கு வலுவு இருக்கு, சப்போர்ட்டிவ் இருக்கு, திறமை இருக்கு. அனுபவம் இல்லைனாலும் திறமை இருக்கு. நாங்க அனுபவப்பட்டுக்குவோம். இப்பதான் இறங்கி இருக்கோம். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், தப்பு இல்ல. ஆனா வந்து நாங்க அனுபவப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அது வெளிநடப்புனா அவங்கனால விஜய் வந்து சொல்ற பதிலுக்கு பதில் கொடுக்க தெரியல. இப்ப உதயநிதி இருக்கா அப்படின்னா உதயநிதிக்கு வந்து அவருக்கு வந்து எப்படி இதை வந்து வழி நடத்தணும், எப்படி இது பண்ணணும், அவரும் போன்ற முன்னாள் உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கையில அதை வழி நடத்த தெரியும். இப்ப இவர் வந்து அதை கொஞ்சம் அனுபவம் வேணும்ல. எடுத்த உடனே ஒரு இதை வந்து டக்குன்னு எதுவும் செய்ய முடியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா திருப்தியா இருக்கும். அவர் வந்தாலும் நல்லது செய்வாரு, எங்களுக்கு செய்ய நல்லது செய்வாரு. அவங்க இவர் கேட்கிற பதில் தெரியல அர்த்தம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு கேட்க அவங்க பதில் சொல்றாங்கன்னா அவங்க பதில் திருப்பி சொல்லியிருந்தாங்கன்னாத்தே போயிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க கேட்கிற பதிலுக்கு திருப்பி பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க சட்டசபையில. அது சொல்ல தெரியாம இருக்கிறாங்களா இல்ல எதனால போறாங்கன்னு தெரியல. எடுத்தாங்களா 1000 ரூபாய் எடுத்தாங்களா, கணக்கு கொடுக்கலாம்னு கணக்கு எடுத்தாங்க. அந்த கணக்கை விட இப்ப கணக்கு எடுத்து இவங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப எங்களை போல ஆளுகள்லாம் இந்த இப்படி ஏவாரி பாக்குறவங்கள பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க. அன்றாட அவங்க வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவங்க பொல போட்டுவாங்க. உடனே வண்டி வச்சிருக்காங்க, வியாபாரம் பாக்குறாங்க, வசதியானவங்க இருக்காங்கன்னு கணக்கெடுத்து அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க எங்க கட்சிக்கு நிர்வாகிகளும் சரி, எங்களுடைய பொறுப்பாளரும் சரி, மாவட்ட நிர்வாகிகளும் சரி, அவர் பொதுவா வந்த உடனே சட்டசபையில உட்கார்ந்த உடனே என்ன சொன்னாருன்னா, என்னுடைய நிர்வாகிகளும் சரி, என்னுடைய தொண்டர்களும் சரி, போலீஸ் ஸ்டேஷனோ தாலுகா ஆபீஸோ அரசு அதிகாரிகள்கிட்டே யாரும் போகக்கூடாது. கட்சி பேரு தாவக பேரை சொல்லி போய் அங்க அராஜகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல வரவேற்கு. தன்னுடைய அரசியலுக்காக ஒருத்தன் வந்து கஞ்சா வைப்பேன், அவனுக்கு வந்து தாவக நிர்வாகி வந்து சப்போர்ட் போகக்கூடாது இல்லையா? அப்ப கட்சி பேரு கிடைக்கும், தலைமை பேரும் கிடைக்கும். மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். நாங்க கொடுத்தாலும் கொடுக்கலாடி விஜயதே இன்னுமே நம்பிதான் இருக்கா, செய்வாரு, நல்லது மக்களுக்கு மகளிருக்கு நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துக்கு வராங்க, அவங்க எல்லாமே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, சட்டப்பூர்வமா எடுக்கிறாங்க. அது நல்லதான் இருக்குது. நாங்க இப்ப வந்து அவங்க தப்பு செய்யறாங்களா தவறு செய்யறாங்களான்னு கேட்காம அவங்க எது நியாயமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க.